நல்ல சட்டா இருக்கப்பா எந்த ஒரு சீட்டுப்பா சரி சரி இருக்கட்டும் அன்பு சார்ந்த பெரியவர்களே ஹலோ கபிலி சாஸ்திரம் வந்துருச்சு வேற ஒண்ணும் கிடையாது அன்பு சார்ந்த பெரியவர்களே ஆட்சிமன்ற தாய்மார்களே நாடக கலா ரசிகர் மக்களே இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே காலையில் கடை சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருங்குடி மக்களே இன்று இந்தியாவின் வருகால வளர்ச்சியாளக்கூடிய இளைஞர்களை தலைவர்களே கடமை கண்ணிய கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவினர் அற்றவர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு இருக்கிறது கராண்டா ஆரம்பிச்சா யாரும் கூட்டம் பயங்கரமா இருக்கான் கத்திக்கிட்டு ஏறும் பைக்கு பூரா அதுல பூரா நிக்க முடியாது அப்படி இருக்கான் பூரா அது அம்மனை கொட்டி ஆட்டான் அப்படி இருக்கிறதுனால கோவில் 48 நூதன மண்டல விஷய விழாவை முன்னிட்டு இன்னைக்கு சாமியை முன்னிட்டு நாடகம் வச்சிருக்கோம் ஆமா எல்லாருமே கடவுளை வணங்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆமா எனக்கு இந்த பக்திக்கு எனக்கு வேப்பங்காயை சாப்பிட்ட மாதிரி சின்ன பிள்ளைல இருந்து பக்திக்கு எனக்கு வேப்பங்காய் எத்தனை மாதிரி என்ன காரணம் எனக்கு சின்ன பிள்ளை இருந்து சாமி கும்பிட பிடிக்காது அப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டா எனக்கு கல்யாணம் ஆனவுடனே இந்த கல்யாணம் ஆனவுடனே புது பொண்ணு புது மாப்பிள்ளை எல்லாம் கோயிலுக்கு போவாங்க அப்ப எனக்கு கல்யாணம் ஆனவுடனே என் முன்னாடி என்னன்னா எங்க கோயிலுக்கு போகணும் வாங்க அப்படின்னா நான் சொன்னேன் அடியாண்டி எனக்கு சாமி கும்பிட பழக்கம் கிடையாது நீ வேணா போயிட்டு வா நான் பொண்ணு என் பொண்டாட்டி சொன்னேன் என் பொண்டாட்டி என்ன பண்ணா சாமி கும்பிட போயிருப்பாவுல போயிட்டு வந்து வீட்டுல வந்து எங்க சொன்னான் எங்க நான் அந்த மாதிரி சாமி கும்பிட போனேன் என்னை 4 வயலுக்கு கேலி பண்றாங்க அதுல ஒருத்தர் என்னை இடிச்சு விட்டேன் அப்படின்னு எனக்கு கோயிலே இது நடக்குது எனக்கு கோபம் வரணும்ல ஒரு பொண்டாட்டிக்காரியே இன்னொருத்த இடிச்சுட்டான்னா புருஷனுக்கு கோபம் வரணும்ல எனக்கு கோபம் இல்ல சிரிப்பு தான் இருந்துச்சு அப்படி கிடையாது வள்ளுவரே சொல்லியிருக்காரு எனக்கு அந்த வள்ளுவர் சொன்ன குரல் தான் ஞாபகம் வந்துச்சு இன்னால் செய்தால் முற்பகல் வரைக்கும் அப்படின்னு ஒரு குரல் வரும் ஆமா நாம கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பண்ணிக்கிட்டு இருந்தது இப்ப எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சிரிப்பு வந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி சிரிக்க கூடாது எவன் சொல்லு நான் விட்டு போறேன் பிறந்து விடுறேன் அப்படின்னு ஒரு பார்மாட்டிக்கு சொன்னேன் அப்ப என் முன்னாடி ரொம்ப அறிவானவர் அவன் என்ன சொன்னான் இங்க வாங்க நீங்க அழிக்க வேணாம் குத்த வேணாம் வெட்ட வேணாம் நீங்க என்னோட நீங்க கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப அறிவான நாசுக்கா சொன்னான் சரி அதுக்கு இப்ப என்ன சொல்ற
நாளை வந்து சாமி கும்பிட நீங்களே என்னோட வாங்க அப்படின்னா இங்க வா, நான் தான் பிடிக்காதுன்றே மறுபடியும் சாமி கும்பிட கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு இங்க வாங்க உங்களுக்கு சாமி கும்பிட கோயிலுக்குள்ளே கூப்பிட்டேன் மாசம் வரையும் வாங்க நில்லுங்க நான் சாமியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா சரி வா சும்மா தானே இருக்கேன் நம்மளும் போவோம் அப்படின்னு என் முன்னாடியோட சாமி கும்பிட போனேன். போனா வாத்துக்கு நான் போன உடனே வாசல நின்றுக்கிட்டேன். இப்ப உள்ள போனவன் என்ன பண்ணிட்டா என் பக்கத்துல இப்படி செருப்பு அப்படி கழட்டி போட்டான். செருப்பை கழட்டி போட்ட உடனே என்னடி அப்படின்னு இல்ல அது செருப்பு அது பாட்டுக்கு இருக்கட்டும் என்னை பாத்துக்கிற சொல்லியா அப்படின்னு கேட்டேன். உங்களை பாத்துக்கிற சொல்லல செருப்பு அது பாட்டுக்கு இருக்கட்டும் நீங்க பாட்டுக்கு இருங்க இல்லடி எவனா தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் என்கிட்ட தானே வந்து கேட்பேன் இப்ப பாத்துக்கிறவா இல்லை நீங்க வாட்டுக்கு நில்லுங்க செருப்பு அது வாட்டுக்கு கிடக்கட்டும். அப்ப அவ என்ன அர்த்தத்தை சொல்றா இந்த செருப்பும் கோயிலுக்குள்ள வராது நீ மூதேவி நீனும் கோயிலுக்குள்ள வரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான் எடுத்துக்காட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்றது ஒரு சாமி கூட போயிட்டா உள்ள சாமி கூட போயிட்டா. 2 பேரும் வந்தாங்க. வந்தவே ஒருத்தன் அந்த கேட்டேன் அதே செருப்பு சோடிக்கலாம் எவ்வளவு வாங்குறியா அப்படின்னு. டேய் நீ வாடா நான் என்ன செருப்புக்கு என்ன டோக்கன் போட்டா வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு செருப்பு சோடி வாங்குற மாதிரி கேட்டுருக்கா அப்படின்னு போங்கடா அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க. 2 பேரும் பறந்துட்டாங்க. போயிட்டே இருக்கும் போது பக்கத்துல உள்ள சொல்றேன் பொம்பளை செருப்புனா பாப்பாரு ஆம்பளை செருப்புனா பார்க்க மாட்டாரு அப்படின்னு அப்படின்னா என் பொண்டாட்டி வந்துட்டா சாமியை கும்பிட்டுட்டு நீ வாடி யூஸ் பண்ண நீ வாடிக்கு செருப்பை கழட்டிட்டு போயிட்ட வரையும் பூரா இந்த செருப்பை பார்த்துக்க அப்படின்னு டோக்கன் போற மாதிரி ஏன் கழுதுருங்க இது எனக்கு தேவைமையா எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா நான் வந்தது ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பயங்கரமான திட்டு. அப்புறம் மறுபடியும் சொன்னேன் இங்க வாங்க நீங்க ஏன் இப்ப பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் கிடையாது நீங்க விரும்பி சாமி கும்பிட போது என்னோட உள்ள கோயிலுக்கு வா கோயிலுக்கு வாங்க அப்படின்னா நான் தான் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்றதுனால மறுபடியும் ஏண்டி கோயிலுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்டோன்னே இங்க வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போக மாட்டீங்களா அது மாதிரி நினைச்சு வாங்க அப்படின்னா நான் கோயில்ல பூஜை எல்லாம் பார்த்ததே கிடையாது. மறுபடியும் கோயிலுக்கு வந்தோம் உள்ள ஒன்னோட எல்லாரும் இப்படி கும்பிட்டு இருந்தாங்க ஐயரை பத்தி பூஜை பண்றேன் அன்னைக்கு தான் நான் நிஜமாவே பூஜையவே பாக்குறேன். இப்படி கும்பிட்டுட்டே இருந்தவன் லேசா இப்படி என்னை இடிச்சா கும்பிடுங்க அப்படின்னா என்ன அடிய பொண்ணு அதை சும்மா கும்பிடுங்க ஆமா அடிய பக்தி உள்ளதாண்டி கும்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க வாங்க பக்தி உள்ளதான் கும்பிடணுமா இப்ப தேசிய கீதத்தை வந்து தேச பக்தி உள்ளதானே பாடணும் தேசிய கீதத்தை தேச பக்தி உள்ளதானே பாடணும் இப்ப தேசத்துறையும் சேர்ந்துக்கிட்டே பாருங்க சும்மா கும்பிடுங்க அப்படின்னா அன்னைக்கு கையை தூக்கி கும்பிட ஆரம்பிச்சிருந்தேன். இதுவரையும் இந்த தெய்வத்தை கும்பிடுக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம ஐயாக்கள எல்லாருக்குமே ஒரு தெய்வ பற்று இருக்கணும் ஆமா தெய்வ அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு ஆமா நாடகத்தை தூங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் விளம்பரம் 10 பைசாக்கு பிரவேசன விளம்பரம் கூட இருக்கட்டும் பெரிய கட்டவுட் அடிச்சு இங்க இருந்து கரூர் வரையும் வச்சோம்ச்சுக்க அந்த பொருள் தான் டாப்ல பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா சேலைக்கு விளம்பரம் நகைக்கு விளம்பரம் சேலைக்கு விளம்பரம் படுத்துவாங்க. தீபாவளி பொங்கலுக்குலாம் ஒரு சேலை வாங்கினா 3 சேலை ஃப்ரீன்பாங்க. அதுல இந்த பொம்பளை ஆளு பூரா புருஷனை போட்டு சித்திரம் திருத்தி எங்காச்சும் இலை வாங்கி தாங்க சேலை வாங்கி தாங்க சேலை வாங்கி தாங்க அப்புறம் சொல்லுவாரு போடி லூசு முண்டை பூரா பீத்த சேலையா வந்துட்டு இருக்காங்க சேலை வாங்கி தாங்க மயிர பொங்க பாடி இந்த பெண்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. வீரல் நிறைய 100 புடவை இருக்கும் 100 புடவை இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு திருவிழாவுக்கு ஒரு கல்யாணம் காது குத்துக்கு ஒரு 2 புது புடவை எடுத்தாதான் அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அடங்கும். அதுலயும் ஒரு பெண்ணு ஒரு புடவை எடுத்து கல்யாணத்துக்கு கட்டிட்டு போன வச்சுக்க அந்த கல்யாண கூட்டத்துல பார்த்து 4 கும்பலை கேட்கணும் என்னடி சேலை நல்லா கடி எங்கிரி எடுத்த எவ்வளவு காசு அப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்க அன்னைக்கு அந்த பொம்பளை மருந்து குடிச்சு செத்தே ஒரு செத்து. நகைக்கு விளம்பரம் படுத்துறாங்க. ஆடி 18ஆம் பேருக்கு அடுத்த மாசம் வரப்போகுது நகை வாங்க சொல்லுவாங்க. அச்சய திதிக்கு 1 கிராம் நகை வாங்க உங்க குடும்பத்துல நகை பெருகும்பாங்க. சத்தியமா சொல்றேன் அச்சய திதிக்கு 1 கிராம் நகை வாங்கினா நம்ம குடும்பத்துல நகையெல்லாம் பெருகாது. முதல்ல வம்பாடு விட்டு உழைக்கணும் பணத்தை சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் தேவையான பொருளை வாங்கணும் அடையணும். இதுதான் உண்மை. இந்த சாமி மேல சத்தியம். இந்த பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வாங்க அந்த ஸ்பீக்கர் பேசாம இங்க எதிரொலிக்குது இங்க வாங்க. அப்ப அச்சய திதிக்கு இல்ல நகை வாங்கினா நகை பெருகாது பணத்தை சேர்த்தாத்தான் நம்ம வாங்க முடியும். அச்சயதிக்கு காலையில வெள்ள 6 மணிக்கு வந்து டிவில விளம்பரம் சொல்றேன். அச்சயதிக்கு நகை வாங்க செய்கூடி இல்ல சேதாரம் இல்ல செஞ்ச விலைக்கு தர்றான் அப்படின்றேன். அதே டிவில மத்தியானம் 1 மணிக்கு வந்து விளம்பரத்துல சொல்றேன் என்ன சொல்றேன் நகை வாங்கிட்டீங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கா எங்கள்கிட்ட கொண்டு அந்த அடகு வாங்கி 1 கிராமுக்கு 8000 10,000 தர்றான் அப்படின்னு. அதே டிவில ராத்திரி 10 மணிக்கு சோத்தை தின்னுட்டு நம்ம தூங்க போகும்போது டிவில வந்து விளம்பரத்துல சொல்றேன் அடகு வச்ச நகையை திருப்ப முடியலையா ரொம்ப கஷ்டப்படுகிறா எங்கள்கிட்ட கொண்டாந்து மொத்தமா விட்டு இந்த ரோட்ல தெரிஞ்சு அப்படின்றேன்.
விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாக்குறா. அந்த காலத்துல டிவில அந்த காலத்துல இந்த வயசான ஐயாக்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாம் 80 வயசானாலும் பல்லு தடகாத்திரமா இருக்கு. என்ன காரணம்? அப்பெல்லாம் நம்ம எல்லாம் வேப்பம் குச்சி ஆவரம் குச்சி இந்த எருளாட்டி சுட்டுக்கிட்டு சாம்ப இல்ல குளிக்க போகும்போது இந்த அலை வந்து அடிக்கும் குறு மணல் இதத்தான் பல்லு வளர்க்கணும். பல்லு அவளை தடகாத்திரமா இருந்துச்சு. 80 வயசுலயும் எலும்பு கண்டுக்கு புட்டுக்குன்னு கட்டிப்பேன் அப்படி இருப்பான். இப்ப பூரா டிவில விளம்பரத்துல சொல்றாங்க, உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் கறி இருக்கிறதா, உங்கள் பேஸ்டில் லிம்பு இருக்கிறதா, ஏன் உங்கள் பிரசு தட்டையாக இருக்கிறது, எங்கள் பிரசை வாங்குங்கள், உங்கள் வயிற்றுகள் 32 டிகிரி சென்று உள்ளே இருக்கிறத கூட வெளியே அள்ளி போட. அப்புறம் பூரா கோல்கட்டு பெப்சிடென்ட் டாபர் டூத் ரெட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு விட்டு நம்மளை பூரா மயங்க வச்சு அதை பூரா நம்ம வாங்கி நுரையா விலைக்கு துப்பி விட்டு 30 வயசுல பல்லு மயிறு கூட கொட்டி போய் செட்டுப்பட கட்டி வச்சுட்டு அலைஞ்சுக்கிறேன். நிலமா அப்படி அப்படிங்கிறதால விளம்பரத்தை நம்பாம உண்மை எதுவாக தேடி சொல்லுங்க என்று சொல்லிக்கொண்டு நாடகத்தை தூங்குகிறோம். நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்காரம் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்காரம் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கைமாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிற மனமே, கைக்கு கைமாறு பணமே கைப்பற்ற நினைக்கிற மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதா கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காதல் எதையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தையை தவிர காதல் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்தால் தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம், தலையா பூவா போட்டு தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். சில்லறை கூட சில்லறை இருந்தால் பலரிருந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தால் பலரிருந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சபைகள் எல்லாம் ஏகமாக பேசுமடா. காசேதா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடம் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணமை தீர்ந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும். அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும், குருடன் ஒன்றாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா, அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா. காசேனா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கொடுத்தவன் இருப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தா சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பான், பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் காசு இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு, கையிலும் பையிலும் கூட்டம் இருந்தால் இருக்கும் உன்னோடு. அலைகளை காட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு.
உனக்கும் அது தெரியும் கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நீங்க தீர்மானமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நீங்க தீர்மானமே போது மறுபதுண்டோ விட்டு போது போது சொல்வதுண்டோ நீ கேட்டு போது மறுபதுண்டோ விட்டு போது போது சொல்வதுண்டோ எடுத்து போட்டுக்கலாங்க தண்ணி இல்ல அப்படி வாய்ஸ கபூர மாதிரி சரி நன்றி என்ன கிடத்துல பொள்ளகரமாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் கூடலூர் கீழ்ப்பாக்கம் கிராமம் பொன்பரப்புத்துறையில் நூதனமாக எழுந்தருளிக்கும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ தேவி கருமாயம்ம ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் விண்ணொலி கலையரங்கில் தமிழகத்தில் தலைசிறந்து வழங்கக்கூடிய நடிகர்களை கொண்டு ஸ்ரீ வள்ளிதமன் நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கூட கலைமாவணிகள் சென்றடமெல்லாம் வெற்றி மரசு கொட்டி தனக்கொரு பணியை நாட்டிக் கொண்டிருக்கும் மதிமுறையாக உரிய அருமை பாசமுக அன்பு மாமாவாகிய மதுரை சேர்ந்த உங்கள் DS ராஜா முகமது, திண்டுக்கலை சேர்ந்த DS ராஜா முகமது அவர்கள் விருத்தனாக நடிகை காத்து பொருளசமானி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை அதனை பிறகாத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாக உரிய புதுவை சேர்ந்த இன்னும் இந்திரா தேவி அவர்கள் என்ற வள்ளியாக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சொல் நாயகன் சுடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார் உங்கள் எண்ணம் இயக்கத்துக்கு செல்லக்கூடிய புதுவை சேர்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் என்று கழகப்பிரிய நாரதராக நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு வழிகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை வந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி அதை பாசமுக அன்பு அப்பா ஆகிய வேந்தன்பட்டியை சேர்ந்த BSS நாகலிங்கம் அவர்கள் என்று ஆறுமணி பின்பாட்டை சேர்ப்பார்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானஸ்தன் ரெண்டு மைக்கு நினைச்சீங்களா? சரி சரி இருக்கட்டும். வேலை செந்தில் சொன்னீங்கன்னா அந்த சீட்டுக்கெல்லாம் கிடந்து ஆமா எங்க சிறந்த முறையில் 6 மணி திசைத்து கொண்டிருக்க மதிமுறையாக உரிய அருமை பாசமிகு அன்பப்பா பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க
நான் தெரியாமத்தான் தான் கேட்கிறேன். நீங்க என்னதான் தான் நினைச்சிருக்கேன் சொல்றேன். சூப்பர் சூப்பர் சொல்ற அளவுக்கு இருக்கு. தொண்டை துக்கத்தை அடைக்குதுதான். துக்கம் தொண்டை அடைக்குது. ஆமா எப்படி பாடுறாரு, அருமையா பாடுறாரு. எப்படி வாசிக்கிறாரு. கை விரல்கள் பிறந்தது நாம. எங்க அப்பனுக்கு கையில சரைச்சதே அப்படி இருக்க. சும்மா இல்ல கையில இருக்காங்க. ஆமா வாயில லட்சுமி இருக்கா. வாயில லட்சுமி கையில சரை இருக்காப்பா. எப்படி வாங்கிக்கிறாரு. ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் போய் நான் ரொம்ப நாளாவே இந்த வண்டி திருமண நாடகத்துல எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. என்ன டவுட்? இந்த நாடகத்தை வந்து வள்ளி திருமண நாடகம். ஆமா இந்த நாடகத்துல வந்து கிட்டத்தட்ட ராஜவாட்டு அவர்கள் முருகன் என்ன நான் தான் முதல்ல வருவேன். நம்ம தான் பப்புனு முத போறோமே. நம்ம தான் இந்த நாடகத்துக்கு கதாநாயகனா இருப்போமா அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு சந்தேகம். அப்படித்தான் ஆமா அப்படி ஆகி போச்சு அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு. என்ன அப்பதான் ஒரு தடவை கேட்டு சொன்னாரு அவரு. இருச்சப்ப உன்னைய முத எதுக்கு போக வைக்கிறோம்னா போய் முதல்ல மைக்கு எல்லாம் சரியா இருக்கா இல்ல பார்த்து சரியா போட்டுருக்காங்களா இல்ல ஊர்ல சில ஊர்ல தண்ணியை போட்டு அங்கிட்டு கரைச்சல் பண்ணிக்கிட்டு சண்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களை பூரா சரி கண்ணி எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நீ பேசாம வருவேன். அதுக்கப்புறம் நான் 3:45 வந்து நோகாம நொங்கடி அடிச்சுட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி தூங்கிடுவாங்க. அப்பதே எனக்கே புரிஞ்சிச்சு. அப்ப என்னைய வச்சு இந்த பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் ஒரு மருந்து கண்டுபிடிச்சான்னு வச்சுக்க. மருந்து இப்ப கூட தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சு கொரோனா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் போட்டு விட்டா பாரு. ஆமா அதெல்லாம் தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்க போகும்போது முத எலிக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. எலிக்கு சாங்குதான் பிழைக்குதான். அதே மாதிரி இந்த நாடகத்துல நான் எலி மாதிரி பிழைக்கிறேன். சிறந்த முறையில் ஆண்மணி தேசத்தை அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக கோடிக்கடி குமரன் மிருதங்க சக்கரத்தை என்று வளப்பட்டங்கள் பெற்று அருமை பாசமுடைய அன்பு மாப்பிடிமாகிய கருப்பூரை சேர்ந்து ஞான பிரகாஷ் அவர்கள் இருந்த மிருதகம் தொப்பி என்ற சிறி
பலவத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையமாகிய கரூரை சேர்ந்த ஞானப்பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கம் வணக்கம். அதற்கடுத்தபடியாக பலவத்திய மன்னன் பலவத்திய மாசன் என்று போற்றக்கூடிய தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை பெற்றுக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணன் சிங்கப்பூர் சிட்டிசன் இருக்கட்டேன் செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ்பி முத்துராஜ் அவர்கள் இன்னும் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அருமை பாசமிகு அன்பு அண்ணன் சிங்கப்பூர் சிட்டிசன் செல்லியம்பட்டியை சேர்ந்த இருக்கட்டே நீ சிங்கப்பூர்ல போய் சிட்டிசனா இருந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை தூக்கி போட்டுவிட்டு நாடத்துக்காண்டி வந்தால் உங்களை பார்க்காம இருக்கிறது உங்களை பார்க்காம இருக்க முடியாது. நீ ஊருக்காரனை ஏமாத்தலாம் பிரகாஷ் ஏமாத்தலாம் எல்லையும் ஏமாத்த முடியாது. நீ சிங்கப்பூர்ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு இந்த கலைக்காண்டி ஆர்வத்துல இந்த மக்களை விட்டுட்டு இருக்க முடியாம வந்த உன்னையும் பார்க்காம உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியல. போப்பா உன் பொய்ய கொண்டு வந்து எங்கிட்ட கக்குச்சுல சொல்லு. ஆமா அங்க வெறும் கேண்டீன் சாப்பாடா போட்டு உன்னை கொண்டு விட்டாங்க. பல ஒரு சோத்தை தின்னாலும் உன்னால அங்க இருக்க முடியல. ஆமா தெரியாமையா இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்துட்டாரா அவர் சிறந்த முறையில் நாகமண்டை சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் செல்லியம்பட்டி சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கு தாயும் தந்தையமாக குடித முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அண்ணன் கொடிக்குளத்தை சேர்ந்த கர்ணன் அவர்கள் இன்னும் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு ஒரு வண்ண திரைக்கவியை அமைத்த இசைக்கரர்கள் சீன் கம்பெனி உரிமையாளர் எம்ஜிஆர் பழச்செல்வி சம்பாநட்டி சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். நாங்கள் சிறிதாக பேசினால் உங்கள் காதுகளில் தள தெளிவாக கலார் கலார் என்று ஒளிபுரிக்க வேண்டிய தவறும் ஒளிபுரி அமைப்பு மதிக்குமரியாக உரிய ஐயா இங்கு சிறந்த முறையில் ஒளிபுரி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிமுறையாக உரிய ஐயாவு ஒளிபுரிக்கு நேர்த்தார்கள். ஐயாவும் ஒரு நாடகம் சிறப்பா அமைனா முதல்ல ஒளிபெருக்கு செம்மையா இருக்காமாப்பா. இந்த ஒளிபெருக்கு தேர்வு செய்த அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. இடையப்பட்டியை சேர்ந்த ஐயாவு ஒளிபெருக்கு நேயர் அவர்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய அருமை அன்பு உரிமையாளர் அவர்களுக்கும் பணியாற்றக்கூடிய அத்தனை உடன்புற சகோதர அத்தனை மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மைச்சட் அமையறதும் மனைவி அமையறதும் ஒண்ணு. எப்படி சொல்ற? எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும் ஆசை இருக்கு. நீ ஆமா எனக்கு கூட இருக்கு. என்ன பண்றது? உனக்கு இனிமே ஸ்ட்ரெயிட்டா 60 கல்யாணம் பண்ணாத்தேன். இல்லைன்னா பேசாம நம்பட்டி கல்யாணம் பண்ணாத்தேன். அது வேற கல்யாணம். அது இருக்கட்டும். கல்யாணம் பண்ணவெல்லாம் பிரச்சனை தப்பிச்சு பொண்டாட்டி மைச்சட் அமைறதே ஒண்ணும் மனைவி அமைற ஒண்ணும். அது காரணம் என்ன? எது சொன்னீங்க? பொண்டாட்டி கட்டுறது பெரிய விஷயம் இல்ல. பொண்டாட்டி கட்டம் வச்சுக்க இன்னைக்கு உள்ள காலத்துல பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தோம்னா தப்பா பிரிஞ்சு வரும். ஒரு சிப்பா அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1 லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் 450 500. அப்புறம் கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு சோம்பு மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை கொடுக்குறோம். அந்த அக்கால நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தவையா உனக்கு என்ன மைத்துக்கு பொண்டாட்டி அப்படி நினைக்கிறாங்க. மனசுக்கு நினைக்க உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். பிரதிபலிக்கிறது தெரியாமையா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். ஆமா இதை ஏன் சொல்றோம்னா காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். என்ன ஆம்பளையோட கடமையை கல்யாணம் பண்ணிட்டா வெல்த்த பிள்ளையும் பொண்டாட்டியும் அம்பாடு விட்டு காப்பாத்துறது அவனோட கடமை. கண்டிப்பா
கண்டிப்பா இது எல்லா ஆம்பளைக்கும் உண்டு, எல்லா ஆம்பளைக்குமே உண்டு. பெத்த பிள்ளையையும் பொண்டாட்டியும் பம்பாடு விட்டு காப்பாத்தணும், இதே உண்மை. ஆனா இதே புருஷ பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வரட்டும், குடும்பத்துல நல்லா கஷ்டப்பட்டு காப்பாத்துவேன், ஆனா சின்ன சண்டை மட்டும் வரட்டும், பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? அந்த வசனத்தை கேட்கும் போது ஆம்பளைக்கு நெஞ்சில ஈட்டி பாஞ்சு பின்னாடி வந்தது மாதிரி இருக்கு. என்ன வசனம் அது? புருஷ பொண்டாட்டிக்கு சின்ன சண்டையே வரும், பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன அது? உன்கிட்ட வாக்கப்பட்டுதான் சோத்த கட்டு, இதுவரை எனக்கு என்ன தொங்க தொங்க போட்டு கைடு விட்ட புட்டு கோட்டை பண்ணிட்டு ஊமுக்கு தலை குத்துற சங்கி பிடிச்ச எங்க அப்பா நல்லா இருந்திருப்பேன். இவன் கையில கட்ட உழைக்க கார் வட்டி அடிச்சு சாக. பிரேமாக்கா ஏக்கா அழுக என்னக்கா வந்து வாக்கப்பட்டலக்கா பொண்ணுக்கு இருக்கத்தாங்க. ஆமா, கட்ட முளைக்கதான் என்ன சொல்லு? என்ன கட்ட முளைக்க? இவன் கையில கட்ட முளைக்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பெரிய மனுஷனுக்கு தெரியும். ஏன்னா கட்ட முளைக்கன்னா நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல, காலுகையும் ஒடியன்னு அர்த்தம். அது என்ன காரணம்னா நிறைய பேருக்கு சின்ன சிறுசுக்கு தெரியாது. ஆமா, பெரிய மனுஷனுக்கு முக்கியமான ஆளுங்களுக்கு தெரியும். எப்படி கேட்டீங்கன்னா அந்த காலத்துக்கு ஆடு மாடு எல்லாம் கால் ஒடிஞ்சு வச்சுன்னா அப்பெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி கிடையாது. அப்ப விஞ்ஞான வளர்ச்சிலாம் கிடையாது. இப்பதான் அறுவை சிகிச்சை வந்து உள்ள ராடு தகடு பிளேட்டு ஸ்குரு போல்டு எல்லாம் வைக்கிறேன். அப்பெல்லாம் ஆடு மாடுக்கெல்லாம் கால் ஒடி வச்சா லேசா ஒரு மட்டை மாதிரி வச்சு இப்படி சேர்த்து வச்சு கட்டுவான். அது நொண்டி நொண்டி தாங்கி தாங்கி நடக்க கால் செட் ஆயிரும். ஆமா ஆமா, இதுக்கு தேவை அவன் கொண்டாடி சொல்றது, உன் கையில கட்ட முளைக்க அப்படின்னா காலுடைய ஒடிய அப்படின்னு சொல்றது. இது மறைமுகமான சொல்லு வார்த்தை. ஆமா, அதனால இப்படி சம்பாதிச்சு போட்டு இந்த கெட்ட பேர் வாங்குறதுக்கு என்ன வயதுக்கு கொண்டாடி கட்டணும்? சாமியார போயிடலாமே. அதனாலதான் சொல்றேன், சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஐயாவும் இடைவெளியை சேர்ந்த ஐயாவும் ஒளி ஒலிக்கு தரது நன்றி. அதற்கு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதிப்புரிய ஊர் பொதுமக்கள், கொத்துக்காரர்கள், பொன் பரப்புத்துறை சேர்ந்த அன்பு இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், அக்கறைகளுக்கு நன்றி. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறை அமைத்த நாடக அமைப்பாளராகிய மரியாதைக்குரிய காலப்பட்டியை சேர்ந்த CTS சின்னசாமி அவர்களும் மாரியப்பன் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் மதிப்புரியாவுரிய காலப்பட்டியை சேர்ந்த CTS சின்னசாமி அவர்களும் மாரியப்பன் அவர்களுமே நாடுகள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்துள்ளார்கள் தெரிந்து கொண்டு அரசு அப்படிங்க சுந்தரி காமிக்கின்ற அரசு பிள்ளை செம்ம பிள்ளையா போட்டா அந்த பிள்ளைய போடணும். எப்படி இருக்கு தெரியுமா? சுண்டுதான் தெரியும். மூத்திர கழிச்சாவே பேசாதீங்கப்பா, ரத்தம் அவ்வளவு சேவப்பா. ஐயாவும் மைசெட்டு சொல்லி ஐயாவும் மைசெட்டு இருக்க சொல்லி ஒரு குண்டுபல் பக்கத்துல மாட்ட சொல்லி மாட்ட முடியாது. அதுல ஓல்டு இல்லை எனக்கு தெரியும். ஆமா இருக்குது. பொம்பளை பிள்ளைய உட்கார வச்சு முன்னாடி பல்ப தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முத கோட்டிக்கு, ரெண்டாவது கோட்டிக்கு, மூணாவது கோட்டிக்கு கொடுத்து இந்த காருக்கு எப்சிக்கு விட போற பட்டி திங்கிறீங்களா பெயிண்ட் சுரண்டிட்டு அடிப்பாங்க. அது மாதிரி மெருகேத்தி வந்தா அது எப்படி இருக்கு தெரியுமா? அதான் சொல்லையிலே எனக்கு எச்சி விழுப்பா. இந்த அந்த துண்டு எடுத்து கடவையா போட. ஆனா உனக்கு இன்னமும் எச்சி விழுது மாதிரி அதை நினைக்கும் போது எனக்கு இப்ப நல்லா இருக்கும். நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளையா? செம்மையா இருக்குமே. அந்த பிள்ளை இப்படி எல்லாரும் உட்கார வச்சுட்டு அங்கே பார்க்காத ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த பிள்ளை இப்படி எதற்கு இப்படி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சி ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டை ஏப்பா குண்டான விடுற நேரடியா அங்க போடு. ஆனா குழம்பு சோறு போட்டுறாங்க போட்டு சாப்பிடு. சரிப்பா சரிப்பா சரிப்பா. அதுக்கு மரியா புரிய புதிய சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் ஆடிக்கொண்டு சேர்த்து ஆனே மாகுயில் தெரியும். சாகப்போற கல்லவனுக்கு முதற்கொண்டு பெண்கள் மேல ஆசை இருக்கேன். கண்டமா முனிவர்கள் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கேன் இந்த பூமிக்குள்ள. ஆமா, நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பேய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண்ணாசை மட்டும் கொள்ளக்கூடாது. நோய் வந்துச்சுன்னு வச்சுக்க மாத்திரை மருந்தை சாப்பிட்டோம்னா போயிடும். பேய் பிடிச்சிச்சுன்னா வேப்பங்களைய பிடிச்சி இதுலயே அடிச்சு வச்சுக்க, தலையிலே அடிச்சோம்னா அதுவும் போயிடும். பெண்ணாசை மட்டும் யாருக்கு பிடிக்குதோ அதன் கடைசியில ஒரு வாய் சோத்துக்கு நடுத்தருல பிச்சை தான் எடுக்கணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த பிக்க தண்டராஜ் அடியும் பப்புன்னு காமிக்கிறாங்க. வருவாளத்து பெருமை சேர்த்து அன்பு உயிர் மேலான அன்பு கிராமத்தவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் அலைக்கடலாம் திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிர் மேலான சுற்றுவட்டார ரஷ்ய மக்கள் அத்தனை பிற்பாலம் அடைந்து எங்கள் கலைப்பணி தூங்குறோம். நன்றி. வணக்கம் வணக்கம்.
எங்களை சிறந்த முறையில் யூடியூப் சேனலில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மறுபடியாக அலங்கம்பட்டியை சேர்ந்த மணி அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு விஷயம் மறந்த மாதிரி நல்ல அந்த கொட்டாய்களை சோறு போட்டாங்கல்ல, நம்மளுக்கு எல்லாம் ஹோட்டல்ல சாப்பாடு போட்டாங்க. ஊர்ல சமைச்சு வச்சு நல்ல அற்புதமான முறையில ரசம் சாம்பாரு நம்ம முட்டைக்கோசு கூட்டு எல்லாம் சாப்பாடு ஓட்டியே வருங்க. என்ன வளர்த்த ஐயாக்கலாம் இந்த கிராமத்தாரர் நீங்க எல்லாருமே நல்லா இருக்க. எங்களுக்கு சோறு போட்டதுனால இந்த கிராமம் கெட்டு போயிடும் இல்ல, இந்த கிராமத்துல எதுவும் நஷ்டம் எதுவும் வந்துடும். எங்களுக்கு நீங்க 1000 கோயிலை கட்டி கும்பாட்சியை வச்சீங்கன்னாலும் அது பெரிய தர்மம் கிடையாது. நமக்கு சோறு போட்டது ஒண்ணுதான், 10 பிச்சைக்காரருக்கு சோறு போட்டது ஒண்ணுதான். என்ன கடைசியில நம்ம பிச்சைக்காரங்கிற என்னப்பா நீ சொல்றது ஒரு நியாயம் இருக்குனே. என்ன நியாயம்? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன், தட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு வீடா வாங்கி சாப்பிடுவேன். ஆமா, நம்ம அப்படி கிடையாதுனே. அவனோட ஒரு படி மேல நல்ல ஒரு மரியாதையா ஒரு மகேந்திர வேன் வச்சு நீட்டா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு போய் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பாடு. அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்ல, லேசா ஒரு 100 தான் கேட்போம். எங்களுக்கு சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு, ஏன்னா சாப்பாடு சோறு போடுறதே மொத்தம் 4 வகை இருக்கு. ஒண்ணு சோறு போடுறது, இன்னொன்னு சோறு வைக்கிறது, இன்னொன்னு சோறு பங்கிடுறது, இன்னொன்னு சோறு பரிமாறுறது. சோறு போடுறதுன்னா என்ன, இந்த வீட்டுல சோறு மிச்சமாயி போச்சு, இந்த சோத்தை எடுத்து வேலைக்காரங்க போட்டு இந்த பிச்சைக்காரங்க போட்டு இது சோறு போடுறது. சோறு வைக்கிறது என்ன, இந்த சோத்தை எடுத்து இந்த நாய்க்கு வை, இது சோறு வைக்கிறது. சோறு பங்கிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு சோறு. நீ பாதி நான் பாதி, இது சோறு பங்கிடுறது. எந்த குடும்பம் சோறை பங்கிடுகிறதோ அந்த குடும்பம் அளவாக இருக்கிறது என்று பொருள். எந்த குடும்பம் சோறை பரிமாறுகிறதோ அந்த குடும்பம் அன்பாக இருக்கிறது என்று பொருள். இந்த கிராமம் பூரா எங்களுக்கு அன்பான முறையில பரிமாறம் செய்த அந்த கிராமத்தாருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வெளிவருகிறேன். ஆமா, நிலைமை இன்னைக்கு மனுஷன் ராத்திரி தூங்கி காலையில எந்திரிச்சோம்னா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல. உயிரும் நிரந்தரம் இல்ல, நாட்டுல நடக்கிறதும் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, திடீர்னு கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் செத்து போடுறேன், விஷச்சாராயம் குடிச்சு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஆனா குடிச்சது கூட ஆம்பளை குடிச்சு செத்தது கூட பிரச்சனை இல்லை, அதுல பொம்பளை 6 பேர் குடிச்சு செத்துருக்கீங்க பாருங்க. ஆமா, இன்னைக்கு பார்க்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு நம்ம பாரதியார் சொன்னாரு. இப்ப பார்க்குள்ள ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒன்னாதான் கிடக்கு. மதுரையில பெண்களுக்கு பூரா ஒயின் ஷாப் திறந்து விட்டுருக்காங்க பாரு, பொம்பளை பூரா குடிக்கிறது. இப்ப ஆம்பளைக்கு பூரா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. ஆம்பளை நீங்க மட்டும் பெரிய கொம்பா தலையில முளைச்சிருக்கு, நீங்க எதை செஞ்சாலும் நாங்களும் செய்வோம் அப்படின்னு பொம்பளை பூரா படையெடுக்க பூரா இங்க குடும்பம் பூரா குட்டியை தூக்கிட்டு போகுது, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, என்னோட ஐயாக்கள நம்ம மதுலாம் அருந்தாதீங்க, அவங்க உடம்ப அவங்க பத்திரமா பாத்துக்கோங்க, சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. ஆமா, நீ நாப்பல ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கூட கேட்கலாம், நான் குடிக்க மாட்டேன், அந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. அதனால அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை சொல்றோம். நன்றி, வணக்கம். ஹலோ குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு கொண்டு கொடல கட்டு குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு கொண்டு கொடல கட்டு குடிக்காதே. நீ குடிச்சிருந்தா ஊருலகம் மதிக்காதே, உன் வீட்டை ஒரு கழுத கூட மிதிக்காதே. குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு கொண்டு கொடல கட்டு குடிக்காதே. நம்ம மனுஷன் தாரையத்தான் தொட்டதுமில்லை, அது தொட்டவன தேசனா விட்டதுமில்லை. நம்ம மனுஷன் தாரையத்தான் தொட்டதுமில்லை, அது தொட்டவன தேசனா விட்டதுமில்லை. பையன் கரைஞ்சு போகும் சில்லறதப்பா, உன் மரபரக்கி விட்டு கல்லறதப்பா, உன் மரபரக்கி நெஞ்சிறது கல்லறதப்பா. குடிக்காதே குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு குட்டி கொடலுக்கு குடிக்காதே. பாடுபட்டு பழத்தை சேர்த்து குடிக்கிட்டாலே, உன் பிள்ளை குட்டி
பாடுபட்டு பணத்தை சேர்த்து குடியில் விடாதே உன் பிள்ளை குட்டி எல்லாரையும் தெருவில் விடாதே மனசோட குடிக்கும் மனதிற்கு குடும்பத்தையும் பட்டை குடிக்கும் மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும் குடிக்காதே குடிக்காதே தம்பி குடிக்காதே குடிச்சு விட்டு கொடல் வத்தி குடிக்காதே எனக்கு மச்சான் நானும் தப்பு சேர்ந்து குடிக்குது இது வசதிகள் பெரிய இடத்துல நடக்குது எனக்கு மச்சான் நானும் தப்பு சேர்ந்து குடிக்குது இது வசதியுள்ள பெரிய இடத்தில் நடக்குது தான் குடிக்க தாய்மையின் ஜாதி இதுதான் குடிச்சா என்னவாகும் இயற்கை எரியுது இதுதான் குடிச்சா என்னவாகும் இயற்கை நீதி குடிக்காதே குடிக்காதே தம்பி குடிக்காதே நீ குடிச்சு விட்டு குடலை கட்டு குடிக்காதே கண்ணு போச்சுக்கோ சில வாங்கி விட்டு மூச்சு கூட நின்று போச்சுக்கோ குடிச்சவங்க கண்ணு போச்சுக்கோ சில வாங்கி விட்டு மூச்சு கூட நின்று போச்சுக்கோ விடுகிறப்போ விடுகிற நான் சங்கு போகிறேன் அந்த காந்திக்கு நான் சொன்னதற்காக போகிறேன் அந்த காந்தி அண்ணா சொன்னதான் அடி வயிறு பிடிச்சி இருக்குறா பிரகாசு குடிக்காதே குடிக்காதே தம்பி குடிக்காதே நீ குடிச்சு குடலுக்கு குடிக்காதே நீ குடிச்சிருந்தாலும் அதை மறைக்காதே வீட்ட ஒரு